பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அரசி வந்து பாண்டியன் கிட்ட, அப்பா நான் கடைசி வரைக்கும் உங்களுடைய பொண்ணாவே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்ப்பா. எனக்கு இந்த கல்யாணம் கச்சேரி இது எதுவும் வேண்டாப்பா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை இதோட பேச்சை நிறுத்திடுங்கப்பா. எனக்காகப்பா ப்ளீஸ்பான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, அரசி யாரோக்காக நீ ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அந்த குமாரி சொன்னதால ஒரு விஷயமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயன்றதுனால தானே அவங்க அதை நம்பிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை எனக்கு பொண்ணு பார்க்க போய் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால பரவாயில்ல. ஒருவேளை பொண்ணு பார்க்கறது மட்டும் இல்லாம கல்யாணம் ஒருவேளை நடந்திருந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அது தேவையில்லாத பிரச்சனையில தானே முடிஞ்சிருக்கும். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் உங்களுடைய பொண்ணவே இருந்துறேன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அரசி வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா சரவணன் வந்து கோபமா வெளியே வராங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அங்க குமாரு வந்து வண்டியில வந்ததும் ரொம்பவே கோவப்பட்டு கன்னத்திலே பலார்னு ஒண்ணு விட்டு, எதுக்காகடா என் தங்கச்சியோட வாழ்க்கைய அழிச்ச? ஏன்டா இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு சக்திவேல் வந்து, டேய் எவடவன் என் பையன் மேல கையை வச்சுட்டு ஒழுங்கு மரியாதை கையை எடுடா எடுடான்னு சொல்லிட்டு சரவணனை கீழே தள்ளி விட பாண்டியனுக்கு வருது பாருங்க கோவம். பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. ரொம்பவே பாண்டியன் கோவப்பட்டு, உங்க பையன் பண்ண வேலைக்கு பின்ன என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? என் பொண்ணோட வாழ்க்கைய உன் பையன் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டான். நாங்க பாட்டுக்கு எங்க லைஃப பார்த்துட்டு தானே இருக்கோம். அதுக்கப்புறமும் எதுக்காக தேவையில்லாம எங்களை சீண்டிக்கிட்டே இருக்கான் உன் மகன் சொல்லி கோவப்படு. சக்திவேலுக்கு எதுவுமே புரியறதில்ல. உடனே பாண்டியன் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னதும் சக்திவேலுக்கு குமார் மேல பயம் வருது. உடனே குமார் வந்து, ஆமாப்பா வேணும்னே தான் பண்ணேன். இவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பானா? இவளை நம்ம நினைச்சிட்டு நம்ம என்ன தேவதாஸ் மாதிரி இருக்கணுமா? அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே சக்திவேல் பயங்கர கோவப்பட்டு, உனக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ எதுக்காகடா கெடுத்த? ஏன்டா கெடுத்தன்னு சொல்லிட்டு குமார கண்டபடி அடிக்கிறாங்க. உடனே குமார் வந்து, அப்பா ஏன்பா இப்படி பேசுறீங்க? இங்க பாருடா, அவளுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உனக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டுல ஒருத்தர் இருக்கல்ல, அவளை நினைச்சு பாரு. இனிமே அரசியோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆன என்ன பொல்லாதவனா பாப்படான்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க சக்திவேல். அதையும் மீறி அரசியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு குமார் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.